குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி கேரட் அல்வா அருமையான சுவையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி சேர்த்து நல்லா செவர வறுத்து மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் பெரிய சைஸ் ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கேரட்டோட பச்சை ஸ்மெல் போக நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து பால் நல்லா திரண்டு கேரட்டும் வெந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாலும் நல்லா திரண்டு வந்துருச்சு, கேரட்டும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கோவா சேர்த்து நல்லா கிளறினீங்க அப்படின்னா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோவா சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள், வறுத்து வச்சுருந்த முந்திரி, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமான சுவையில் கேரட் அல்வா தயார். இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.